வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு டாபா ஸ்டைல்ல ஒரு சோலே மசாலா பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ட்ரை ஆம்ச்சூர் பொடி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடிச்சுக்கலாம். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பே லீஃபும் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் இங்கே தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த சோலே மசாலா பொடியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 4 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும். நான் கருப்பு கொண்டக்கடலையை வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். இது ஒரு 5 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வேக வைக்கும்போது நம்ம டீ பேக் இருந்தால் ஒரு டீ பேக் அதோட போட்டுட்டு 2 லவங்கம், ஒரு இது கிராம்பு 2ன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு துணியில் கொஞ்சம் டீ பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் டீ பொடியும், ஒரு லவங்கப்பட்டையும் 2 கிராம்புமா சேர்த்து அந்த பேக்கை நல்லா கட்டி இது உள்ள போட்டுடலாம். அப்படி போடும்போது அதோட ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக அந்த சன்னாவில் வந்துடும். அதனால் இந்த சன்னாவோட கலரும் நல்லா மாறி இந்த நல்ல கலர் கொடுக்கும். இது நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சைடில் வர ஆரம்பிக்கும்போது இந்த சன்னாவை அந்த தண்ணியோடு எடுத்து ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து பாயில் ஆகட்டும். நம்ம போட்டிருக்கிற இந்த உப்பு, காரம் எல்லாமே சன்னாவோட நல்லா ஏறணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே இதில் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச சன்னா மசாலா பொடி வச்சுருக்கேன் நான். அது நம்ம கடையிலேயே கிடைக்கிறது இல்லையா சன்னா மசாலா பொடி, அது 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இதில் போட்டுருங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம டாபா ஸ்டைல் சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு. டெஃபினட்டா அத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டாபா ஸ்டைல் சோலே மசாலாவ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைக்ஸும், கமெண்ட்ஸும் குடுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.